வணக்கம் நேயர்களே. எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது தயாரிப்பாளர்கள் அனைவரும் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை திரும்ப கேட்டுள்ளார்களாம். அப்போது எம்ஜிஆரை நம்பி பணம் கொடுத்த சின்னப்ப தேவர் எம்ஜிஆரிடம் கோவிலுக்கு குண்டு வைப்பதாக கூறியுள்ளாராம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் நடிப்பில் அதிக படங்களை தயாரித்தவர் என்ற பெருமை பெற்றவர் தான் சின்னப்ப தேவர். 1956ஆம் ஆண்டு வெளியான தாய்க்கு பின் தாரம் என்ற படம்தான் இவர்கள் இருவரும் இணைந்த முதல் படமாகும். இந்த படத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக எம்ஜிஆர் சின்னப்ப தேவர் இருவரும் சில வருடங்கள் பேசாமல் இருந்துள்ளார்களாம். அதன் பிறகு 1961ஆம் ஆண்டு வெளியான தாய் சொல்லை தட்டாதை படத்தின் மூலம் இருவரும் இணைந்தார்களாம். இந்த படத்திற்கு பின் எம்ஜிஆர் அரசியலுக்கு சென்றதற்கு பின் நடிப்பில் இருந்து விலகு வரை சின்னப்ப தேவர் எம்ஜிஆர் படங்களை மட்டுமே தயாரித்து வந்தாராம். இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்த நிலையில் எம்ஜிஆர் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட திமுகவில் இருந்தாலும் சின்னப்ப தேவருக்காக மருதமலை முருகன் கோவிலில் விளக்கு ஏற்றியுள்ளாராம். அந்த அளவிற்கு இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்த நிலையில் சின்னப்ப தேவர் தொடர்ந்து எம்ஜிஆர் நடிப்பில் பல ஹிட் படங்களை தயாரித்து வந்தாராம். இந்த நேரத்தில் 1967ஆம் ஆண்டு எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டுள்ளாராம். இதனால் பலத்த காயமடைந்த எம்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் கழுத்தில் இருக்கும் குண்டை வெளியில் எடுத்தால் உயிருக்கே ஆபத்து என்று டாக்டர்கள் கூறியதாக தகவல் வெளியானதாம். இதன் காரணமாக எம்ஜிஆர் மீண்டும் நடிக்க வருவது சந்தேகம்தான். அப்படியே வந்தாலும் அவரால் முன்பு போல் பேச முடியாது என்று நினைத்த தயாரிப்பாளர்கள் பலரும் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணியிடம் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை கேட்க தொடங்கியுள்ளார்களாம். இந்த நேரத்தில் 10 லட்சத்துடன் எம்ஜிஆரை பார்க்க மருத்துவமனைக்கு வந்த சின்னப்ப தேவர் எம்ஜிஆரை பார்த்து, முருகா, நீங்கள் குணமாகி விடுவீர்கள், இது அட்வான்ஸ், இதை வைத்து மருத்துவ செலவை பாருங்கள், அடுத்த படத்தில் நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளாராம். மேலும் நீங்கள் இருவோடு இருவாக மருதமலை முருகனுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும், அந்த முருகன் உங்களை கைவிட மாட்டான், அப்படி ஏதாவது நடந்தால் உங்கள் கழுத்தில் குண்டு வைத்தார்கள், நான் மருதமலை கோயிலுக்கே குண்டு வைத்துவிடேன் என்று சொல்லி யாருக்கும் தெரியாமல் எம்ஜிஆரை மருதமலை முருகன் கோவிலுக்கு அழைத்து சென்ற சின்னப்ப தேவர் கடவுளை வணங்கிவிட்டு மீண்டும் சென்னைக்கு அழைத்து வந்தாராம். ஸோ நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவில் உள்ள கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ஸ்மே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.